योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु जय। மறுபடியும் புதியதாக கிடைத்துள்ள இந்த நன்னாளில் பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்துடன் ஆரம்பித்துள்ளோம். அவருடைய நாமத்தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு நேற்றைக்கு கூறிய ஒன்றை, ஒரு உபதேசத்தை மீண்டும் விளக்க வேண்டும் என்று பலர் செய்தி அனுப்பியுள்ளதால் அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். அதாவது, பகவான் என்னிடம் ஒரு முறை சொன்னார், இந்த பிச்சைக்காரனையும் தேவகியையும் எந்த ஒரு சூழ்நிலையில் என் தந்தை வைத்தாலும் இதை நாம் ஆத்மார்த்தமாய் மனமாற ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக நம் தந்தையிடம் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். கேட்கும் பொழுதே நமக்கு பல சந்தேகங்கள் வருகின்றன. எந்த சூழ்நிலையில் தூக்கி போட்டாலும் நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்காக நாம் பகவானிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? பகவான் எனக்கு இன்னும் 3 பாடங்களை உபதேசித்தார். ஒன்று, என் தந்தைதான், அதாவது கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நம் வாழ்க்கையின் எல்லா விவரங்களையும் நடத்தி வருகிறார். அது மிக நன்றாக நடத்தி வருகிறார். அதைவிட சிறந்த முறையில் எதுவும் நடக்க முடியாது. ஆக அதை ஏற்றுக்கொள். இரண்டாவது, எந்த சமயத்தில் என் தந்தை நம்மை எங்கு வைத்தாலும் அந்த இடமே நமக்கு சிறப்பான இடம். அந்த இடத்தில்தான் நமக்கு கடவுளை நோக்கி நன்கு செல்ல முடியும். ஆக அதையும் ஏற்றுக்கொள். மூன்றாவதாக, எது நடந்தாலும் அது இறைவனின் நிச்சயால் நடக்கிறது. இறைவன் நமக்கு நன்மையையே விரும்புவர். அதனால் வாழ்க்கையில் துயரங்கள் ஏற்பட்டாலும் அந்த துயரங்களுக்கு நம்முடைய ஒரு கெட்ட கர்மாவையே இறைவன் உபயோகித்து கொண்டாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து தருகிறார். ஆகையால் எந்த ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் அவர் நடத்தி வைக்கிறார். அதில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நினைத்து அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பார். பிறகு சொன்னார், எது நடந்தாலும் கடவுளின் நிச்சயினால் நடப்பதனால் அதற்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை கற்பித்துக்கொள், ஏனென்றால் அதுதான் உண்மை என்றார். இவையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆழ்ந்து சிந்தித்தல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் சரி சுகங்களையும் சரி கடவுள் மட்டுமே நடத்துகிறார். இருப்பது கடவுள் ஒருவர் தானே. நம்முடைய பகவான் சொல்கிறார் அல்லவா, என் தந்தை ஒருவரே நிலைத்திருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக இருப்பதெல்லாம் தந்தை மட்டுமே. தந்தை நம் அனைவரின் வடிவங்களையும் எடுத்து நம்முடைய அந்த ஈகோ என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த தனித்துவமான ஜீவன் மூலம் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நடத்தி வருகிறார். அவர்தான் நடத்தி வருகிறார் நம் மூலமாக என்று நினைத்தோமானால் நம்மை கர்மங்கள் தொடாது. நாம் செய்கிறோம் என்று நினைத்தோமானால் நாம் அந்த கெட்ட கர்மங்களுக்கும் நல்ல கர்மங்களுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆக பகவான் சொல்கிறார், கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகையினால் அதை மனமாற ஏற்றுக்கொள். அது மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டு பண்ணுவதையும் பார்ப்பாய். அதனால் அதற்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஆக இதை எதிர்பார்த்து முன்பே
ஒன்று நடக்கும் பொழுதே அது எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் இதை பகவான் நடத்தி வைக்கிறார். இதற்கான கெட்ட கர்மத்தை நான் செய்திருக்கிறேன், ஆகவே அதை உபயோகித்து அதற்கான ஒரு துயரத்தை கொடுக்கிறார். ஆயினும் என் பகவான் இதை நடத்தி வைப்பதனால் இது கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே என்ற நோக்கில் அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக ஆகிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அது நம்மை கடவுளை நோக்கி தள்ளுவதையும் பார்க்க முடியும். இரண்டாவது, கடவுள் நம்மை எங்கே வைத்தாலும், இன்றைக்கு நம்மை ஒரு இடத்தில் வைப்பார், மறுநாள் வேறொரு இடத்தில் தூக்கி போடலாம். எந்த இடத்தில் வைத்தாலும் அதுவும் நம்முடைய நன்மைக்காக மட்டுமே என்று அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. மூன்றாவதாக, என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு ஒரு உயர்ந்த அர்த்தத்தை கற்பித்து கொண்டு பார். ஏனென்றால் அதுதான் உண்மை. அதாவது என்ன ஒரு whatever happens, give it a higher interpretation. The higher the interpretation that you put upon any happening, the closer you are to God. And reversely, the closer you are to God, the higher will be the interpretation that you will put upon that. எத்தனை எவ்வளவு மோசமாக ஒரு நிகழ்ச்சி நம்மை சுற்றி நடந்தாலும் கூட அதை கடவுளின் லீலையாக பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு உயர்ந்த அர்த்தத்தை கற்பித்து கொண்டு அதை லீலையாக மட்டுமே நாம் பார்த்தோமானால் நாம் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இதற்கு மிக சிறந்த உதாரணம் ஒரு மகாராஷ்டிரியன் செயின்ட், ஒரு மகாத்மா. அவருக்கு கோபமே வராதான். அந்த ஊரில் உள்ளோர் அனைவரும் அவரை மிகவும் மரியாதையோடும் அன்போடும் நடத்தினார்கள். ஏனென்றால் அவர் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. ஆயினும் அந்த ஊரிலும் சில விஷமிகள் இருப்பார்கள் அல்லவா, இந்த நல்ல மகாத்மாக்களை எல்லாம் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து அவர்களை பழி சொல்வதற்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர் மேல் பொறாமைப்பட்டு அவரை பற்றி தூற்றி வருகிறார்கள். அதே சமயம் அவர்கள் இவருக்கு எப்படியாவது கோபம் வரச் செய்து இது உண்மையல்ல என்று ஊருக்கு காட்டிவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு மனிதனை அவன் சதா வாயில் வெற்றிலை போட்டு குதப்பிக்கொண்டே இருப்பான். அவனிடம் உனக்கு நிறைய பைசா தருகிறோம், இந்த மகாத்மா இந்த மனிதர் தினமும் காலையில் சந்திரபாகா நதிக்கரையில் குளித்துவிட்டு வருவார், அப்பொழுது உன் வாயில் இருக்கும் எச்சிலை நீ அவர் மேல் துப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவனும் அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு அதே மாதிரி செய்கிறான். இந்த மகாத்மா ஏறி வரும்பொழுது அவர் மேல் அந்த எச்சலை துப்பி விடுகிறார். அப்பொழுது பாருங்கள், அந்த மகாத்மா என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு ஒருவன் நின்று கொண்டு தான் குளித்து வந்தவுடனே பூஜைக்கு செல்லவிருக்கும் சமயத்தில் தன்மேல் இரத்த கலரில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை எச்சிலை துப்புகிறான் என்றவுடன் நாம இருந்தால் நாம் எவ்வளவு கோபப்படுவோம், என்னென்னவெல்லாம் செய்திருப்போம், அவனை உண்டு இல்லை என்று எடுத்திருப்போம் அல்லவா. ஆனால் இதை பார்த்த உடனேயே அவர் சொல்கிறார், ஓ பாண்டுரங்கா, ஏதோ லீலை செய்கிறாய் என்று தலையை ஆட்டிவிட்டு புன்னகைத்தபடியே மறுபடியும் படிகளில் இறங்கிச் சென்று சந்திரபாகாவில் மறுபடியும் குளித்தார். மறுபடியும் அவர் ஏறி வரும்பொழுது இவன் தயாராக வெற்றிலையை குதப்பிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவர் வந்தவுடன் மறுபடியும் அவர் மேல் துப்பினான். இப்பொழுது அவருக்கு நிச்சயமாகிவிட்டதாம், என்னது இது பாண்டுரங்களின் லீலை என்று. மறுபடியும் புன்னகைத்தபடியே கீழே போய் குளித்துவிட்டு வருகிறார். இப்படி 17 தடவை நடப்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவருக்கு இது பாண்டுரங்கனின் லீலை என்பது மிகவும் ஊர்ஜிதமாகிவிட்டது. அதனால் புன்னகைத்தபடியே பாண்டுரங்கன் எதற்கோ இதையெல்லாம் செய்கிறான் என்ற அதை ஆசீர்வாதமாக பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தபடியே அவர் மேலே 17வது தடவை ஏறி வரும்பொழுது இந்த
வெற்றிலை துப்பியவனுக்கு வலிப்பு வந்து விட்டது, கை கால் உதற ஆரம்பித்து விட்டது, பெரும் துன்பத்துக்கு ஆளானான். அவனுக்கு புரிந்து விட்டது இவர் எவ்வளோ பெரிய மகாத்மா என்று. அவருடைய காலில் விழுந்து, உங்கள் அருள் இருந்தால் மட்டுமே என்னால் இதிலிருந்து விடுபட முடியும், நான் பெரிய பாவத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், நான் பணத்திற்காக ஆசைப்பட்டு இந்த நீச்சமான காரியத்தை செய்துவிட்டேன் என்று அலறவும் அவர் பாண்டுரங்கனை வேண்ட அவன் திரும்பவும் நல்லபடியாக ஆனான். ஆக இப்படி ஒரு பயங்கரம் நடக்கும் பொழுது அதை பாண்டுரங்கனின் லீலையாக பார்க்க தெரிய வேண்டுமல்லவா? பாண்டுரங்கனின் ஆசீர்வாதமாக பார்த்தவர்கள் பாண்டுரங்கனையே அடைந்தார்கள். ஆக இதைத்தான் பகவான் சொல்கிறார், வாழ்க்கையில் எந்த துன்பம் துயரம் வந்தாலும் அது நம்முடைய பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாவினால் தான் வருகிறது. ஆயினும் அதை கடவுள் நடத்துவதாக நினைத்தோமானால் அது கண்டிப்பாக ஆசீர்வாதம்தான். பின்பு அது ஆசீர்வாதமாக ஆவதையும் பார்க்க முடியும். ஆனால் அது வெறும் துன்பமும் துயரமுமாக மட்டும் பார்த்தோமானால் நாம் எங்கு சென்று விடுவோம்? இப்பொழுதெல்லாம் டிப்ரெஷன் என்பது சொல்வது மிகவும் வழக்கமாகிவிட்டது, சகஜமாகிவிட்டது. அதல்ல பாதாளத்திற்கு சென்று அதன் பிறகு நமக்கு மருந்தே வாழ்க்கையாக மாறிவிடும். அதை ஆசீர்வாதமாக பார்த்து ஆசீர்வாதமாக அது ஆகும் பொழுது நாம் பகவானுக்கு எவ்வளவு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அதை முன்பாகவே, அது நடப்பதற்கு முன்பாகவே எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து அப்பொழுதே பகவானிடம் நம்முடைய நன்றியை சொல்லிவிட்டோமானால் மனதில் சஞ்சலம் என்பதே இருக்காது. மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். எல்லாவற்றையும் இறைவனின் லீலையாக மட்டுமே பார்ப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இறைவனின் லீலையாக பார்ப்பதும் ஆசீர்வாதமாக பார்ப்பதுமே நாம் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த கற்பிதம். இந்த கற்பிதம் உண்மையை அடிப்படையாக கொண்டது. அதனால் இது வெறும் கற்பிதம் மட்டுமல்ல, இது இறைவனை சார்ந்த உண்மை. இதை நாம் நினைவில் கொள்வோம். பகவானுடைய இந்த உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்திற்கு நன்றி சொல்லி இதை மேலும் மேலும் சிந்தித்து இதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.